வணக்கம் நேர்களே. இப்போ முதல்ல போட்ட நான் காணொலியில் உங்களுக்கு வந்து அலங்கார தையல் காட்டினேன். இந்த தையல் தான் காட்டினேன். நான் என்ன இதை பாருங்கள், இந்த தையல் தான் காட்டினேன். இதில் நிறைய தவறுகள் இருக்குது. ஏனென்றால் நான் வந்து நூல் ஓடிட்டு உங்களுக்கு இந்த தையலை காட்டி தந்தேன். இப்போ இந்த தையல் வந்து சரி, ஆனால் நான் நூல் ஓடிட்டு காட்டி தந்துட்டு அந்த நூலை கலட்டின உடனே இப்படி வரும். இப்போ இது வந்து நேராக நிற்காது. அப்போ இது தவறான வேலை. அப்போ அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பாருங்கள், இதை வந்து நான் நூல் ஓடிட்டு மடிச்சுட்டு நூல் ஓடிட்டு சோம் தையல் போட்டுட்டு இதை என்ன செய்தேன்னா நூலை கலட்டி விட்டேன். இப்போ இதில் நீங்கள் அந்த தையல் தைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ முதல்ல இது தையல் சரி, ஆனால் நாங்கள் மடிச்சுட்டு நூல் போட்டுட்டு தைச்சது பிள்ளை. அப்படி செய்யக்கூடாது. எப்பயுமே வந்து இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி ஒரு தையலை போட்டுட்டு தான் நாங்கள் இந்த தையலை தைக்கணும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு அலங்கார தையல் தான். சரியா? அந்த அலங்கார தையல் எப்படி தைகிறேன்ட்டு காட்டித்தரேன் பாருங்கள். இப்போ என்ன செய்யுங்க, உங்களுக்கு நூல் எடுக்கிற அளவெல்லாம் சொல்லி தந்துருக்குறேன். எத்தனை இன்ச்சு எடுக்கணும், 40 இன்ச்சு எடுத்து அந்த நூலை உங்களுக்கு விரும்பினபடி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ள இந்த நூலை போட்டுட்டேன். இப்போ இதுவும் ஒரு அலங்கார தையல்லாம். அலங்கார தையல்ண்டா இது சாரி ப்ளவுஸுகளுக்கு எல்லாத்துக்குமே, சாரி ப்ளவுஸ் சின்ன பிள்ளை சட்டைகளுக்கெல்லாம் போடலாம். அதே மாதிரி தான் இதுவும் வித்தியாசம் இல்லையா? ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு வி மட்டும், இது வந்து 3 தையல் வரும். சரியா? இங்கே பாருங்கள், இப்படி இப்போ இந்த அளவில் எடுக்கிறீங்கன்னு வைங்க, குத்தியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த நூலை வந்து இதுக்கு மேலே போடக்கூடாது. நூல் வந்து எப்பயும் ஊசிக்கு அடியில் இருக்கணும். சரியா? இப்படி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நூலை வந்து இப்படி இந்த சைடில் எடுத்துட்டோமே. அடுத்த நூலை வந்து இப்போ இது வந்து இந்த சைடில் வந்துட்டுது பாருங்கள், இந்த சைடில் வந்துட்டுது. அடுத்தது வந்து என்னென்னா நேராக எடுக்க போகிறோம். பாருங்கள், நேராக எடுத்துட்டோம். ஏன்னா அடுத்தது வந்து அதே இடத்துல குத்தி, ஒரே இடத்துல தான் குத்தணும். நீங்கள் மாறி குத்தக்கூடாத. குத்திட்டு எப்படி வந்திருக்கு, 3 தையல் வந்துருக்குல்ல. இந்த இடவழி வந்து நீங்கள் கிட்டவும் தைக்கலாம், கொஞ்சம் இடம் விட்டும் தைக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். சரியா? அது வந்து உங்களோட விருப்பம். கொஞ்சம் தூரம் தள்ளி தைச்சா நல்லா இருக்கும், இல்லை கிட்ட தைச்சா நல்லா இருக்குமெண்டா அது உங்களோட விருப்பம். இப்போ அடுத்த குத்து என்ன செய்யணும், வி. அடுத்தது நடுவு நேர். நீங்கள் இதை உங்களுக்கு சரி வராடி போனால் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாம். ஆனால் மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறது தவறு. ஏன்னா சட்டைகளில் வந்து இந்த மார்க்குகள், பேனா பென்சில் மார்க்குகள் விழுந்தால் அது நல்லா இருக்காது. அடுத்தது எப்படி 3வது தையல். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி தந்துருக்குறேன். உங்களுக்கு 2 பக்கம் தெரிகிற மாதிரியும் தைக்கலாம், அல்லது ஒரு பக்கம் தைக்கிற மாதிரியும் அந்த உள்ளுக்கு விட்டு தைக்கிறதையும் காட்டி தந்துருக்குறேன். நீங்கள் எதை வேணுமென்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் வந்து அடுத்த தையல் பாருங்கள். இந்த தையல் வந்து உங்களோட சாரி ப்ளவுஸ், பிளெயின் சாரி ப்ளவுஸ் இருந்தால் இன்றைக்கே நீங்கள் கொஞ்சம் நூலை வாங்கிட்டு இதை போட்டு பாருங்கள். கழுத்துக்கும் போட்டுட்டு கைக்கும் போட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குன்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏனெண்டா இதை நீங்கள் இப்போ கையில் காசு கொடுத்து தைக்கிறேன்டா இதுக்கு ஒரு காசு கொஞ்சம் கொடுக்கத்தான் வேண்டி வரும். அப்போ உங்களுக்கு சும்மா இருக்கிற நேரங்களில் நீங்களே அதை தைச்சி போட்டால் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. என்ற எண்ணமே வந்து அதுதான். உங்களுக்கு தையல் தெரியாத ஆக்களுக்கு தையல் பழக்கி ஒரு 3 பேர் நீங்கள் தையல் பழகிட்டு நாங்கள் இப்படி தைச்சி போட்டோம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். சரியா? நல்லா வடிவாக பழகிக்கலுங்க. ஏனெண்டா நான் வந்து நிறைய தையல்கள் தெரியும். அந்த தையல் எல்லாம் ஒவ்வொன்றா போடுவேன். ஏனெண்டா பழகிற பிள்ளைகளுக்கு பழகிற கஷ்டம். 3 மாதம் 6 மாதத்தில் பழக இல்லாத என் ஆயுள் காலம் முழுக்கவே இந்த தையல்கள் போடலான்னு நினைக்கிறேன். ஏனெண்டா அவ்வளோ தையல் தெரியும்.
அதை யார்கிட்ட கொண்டு கொடுக்குறேன்டே தெரியலை. அதனால தான் என்கிட்ட தெரிஞ்ச பிள்ளைகள் 2 பேர் தையல் பழக வந்த பிள்ளைகள் தான் சொன்னாங்க, நீங்கள் இதை யூடியூப்பில் போட்டிங்கன்னா எங்களுக்கும் மறந்துட்டு தானே நாங்களும் பார்ப்போம்ண்டு. இல்லாட்டா எனக்கு இந்த யூடியூப் போடுற யோசனையும் இல்லை, எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதெல்லாம் தெரியாது. அவங்க தான் எல்லாம் செட் பண்ணி தந்துருக்குறாங்க. டைமுக்கு டைம் வந்து இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாம் நான் வீடியோ மட்டும் எடுக்கிறத காட்டி தந்துருக்குறாங்க. நான் வீடியோ மட்டும் எடுத்து வைக்கிறது தான் என் வேலை. வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் குரல் நிற்காங்க. ஏன்னா அனுபவம் இல்லாத நான் செய்கிறேன். ஒரு தரம் சொல்லித்தரக்கும் ஒரு தரம் இல்லை. அந்த 2 பிள்ளைகளோட முயற்சியால் தான் நான் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். நல்லபடியாக பார்த்து நீங்கள் நல்லபடியாக பழகிக்கொள்ளுங்க. நான் சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு விளங்க இல்லாட்டி போனால் நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் போடுங்க. எனக்கு நீங்கள் சொன்னது இத்தனாவது வீடியோவில் நீங்கள் சொன்னது எனக்கு விளங்க இல்லை, எனக்கு அதற்கு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா திரும்ப நான் வந்து உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துவேன். சரியா? அப்படி இல்லை பர்சனலாக சரி இந்த வாட்ஸ்அப்புக்கு எடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். ஏனெண்டா ஒரு 2 பேரோ 10 பேரோ தையலுக்கு கொஞ்சம் பேரை உருவாக்கி விட்டால் அதே ஒரு சந்தோஷம் தானே. என்ன நாங்கள் பழகினதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. சிலர் வந்து என்னென்னா நாங்கள் பழைய காலத்துலலாம் சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்களே, என்னென்னா தையல் மிஷினையே தொட விட மாட்டாங்க. அந்த காலம் ஒரு இருண்ட காலமாக இருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் நான் வந்து உங்களுக்கு நல்ல தெளிவாக தான் சொல்லித்தரேன். எது சரி, எதுக்குள்ளே எதை செய்யலாம், எது செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்படி நாங்கள் தைச்சி கொண்டு வரக்குள்ள இந்த இடையில் நூல் முடிஞ்சுதுன்னு வைங்க. இப்போ இங்கெல்லாம் தொடர்றதுக்கு நூல் இல்லைண்டா நீங்கள் என்ன செய்யணும், இந்த நூலுக்கு வெளிப்பக்கம் இந்தியாவில் எடுத்துட்டு அப்படியே முடிச்சோண்டு அங்கே பின்பக்கத்தில் ஒரு முடிச்சோண்டு போட்டுட்டு நூலை வெட்டிட்டு அடுத்து துடங்கக்குள்ளே நீங்கள் வந்து இந்த உள் பக்கத்தில் துடங்கணும். இப்படி துடங்கினீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருந்துடும். சரியா? அதை யோசிக்கக்கூடாது, நூல் முடிஞ்சது என்ன செய்கிறன்ற அப்படித்தான் செய்யணும். அப்படி செய்தால் தான் அந்த நீங்கள் நூல் அது விடுபட்டது தெரியாது. ஒருத்தருக்கும் அந்த உள்ளுக்குள்ளாலேயே எடுத்து வெளிப்பக்கத்தில் எடுத்து அறுத்துட்டு உள்பக்கத்தால் நீங்கள் செய்யணும். இது பயிற்சியெல்லாம் ஒரு நாளையில் உங்களால் பழக முடியாது. நீங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் துணியில் பழைய துணியாவது எடுத்து வச்சுட்டு செய்து பழகினா தான் உங்களுக்கு சரியாக வரும். இந்த சாரி ப்ளவுஸுக்கு மட்டுமில்லை, உங்களோட சுடிதாருக்கும் இந்த டிசைன் போடலாம். பிளெயின் சுடிதார் இருந்தால் இந்த டிசைன் போடலாம். உங்களுக்கு ஈஸியான ரொம்ப ஈஸியான மெஷினில் கூடிய எம்ப்ராய்டிங் சிஸ்டம் இல்லாமல் டூப்ளிகேட் எம்ப்ராய்டிங், அதாவது இந்த மெஷினில் நீங்கள் நிறைய சாதிக்கலாம். சின்ன மெஷினை நல்லா பெரிய மெஷினில் போடுறது கொஞ்சம் கஷ்டம், ரெண்டாவது ஸ்பீட் எல்லாம் கூட. சின்ன மெஷின்களை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தையலுக்கு. இதை பாருங்க, பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்டில் போடுங்க. சொல்கிறது எல்லாம் விளங்குதா உங்களுக்கு, விளங்க இல்லையாண்டு நீங்கள் போட்டால் தான் எனக்கு தெரியும் நான் என்ன மாற்றி செய்யணுன்றது. கமெண்டில் போட்டாட்டி போனால் எனக்கு தெரியாது நீங்கள் எத்தனை பேர் பழகுறீங்கன்ட்டு. சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சாரி ப்ளவுஸுக்கோ எதுக்கோ ஒரு இது செய்துட்டீங்கன்னா எனக்கு போடுங்க. இப்போ கிட்டடியில் வந்து அடுத்தது இன்னும் கொஞ்சம் தையல்கள் இருக்குது. என்னென்னா அடிப்படை தையல்கள் தெரியாமல் உங்களை கொண்டு பெரிய தையலில் மாட்ட முடியாது. எந்த பெரிய தையலுக்கு போகக்குள்ள அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த தையல்லாம் தைச்சி பழகிட்டால் தான் இன்னும் கொஞ்சம் தையல்கள் இருக்குது உங்களுக்கு. பட்டன் ஹோல் தைக்கிறது, பட்டன் கட்டுறது, அதெல்லாம் பழகிட்டு போனால் தான் நீங்கள் முதல் சட்டையை சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல வடிவாக தைக்கலாம். அதனால தான் இந்த ட்ரைனிங்கில் கொடுக்குறோம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து பழங்க. தையலுக்கு வந்து பொறுமை தான் தேவை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்து பழகுறீங்களோ, ஆனால் பயிற்சி உங்களுக்கு முக்கியம். பயிற்சியும் தேவை, உங்களோட முயற்சியும் தேவை. நீங்கள் சரியாக இதை பின்பற்றினீங்கன்னா நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான சட்டையெல்லாம் தைக்கக்கூடிய அளவில் அந்த பயிற்சி வந்துடும். இப்போ இப்போ மெஷின் தையல்களையும் இருக்குது. உங்களுக்கு நிறைய தையல் இருக்குது. ஏன்னா மெஷினில் தைக்கிற மட்டும் தையலில் அதை எப்படி சிஸ்டமாக தைக்கணும், என்னென்னா அதெல்லாம் அந்த தையலெல்லாம் தைச்சி பழகினா தான் உங்களுக்கு வந்து இந்த கழுத்துகள் வளைவுகள் அதெல்லாம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் பொறுமையாக முதல்ல வாரதெல்லாம் இப்படி தான் சின்னதாக வரும். இதெல்லாம் பழகிட்டால் தான் உங்களுக்கு பெரிய தையல் பழக ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது முடிஞ்சால் என்ன செய்யணும், இந்த வெளிப்பக்கத்தில் இந்த ஓரத்தில் இப்படி குத்தி எடுக்கணும். எடுத்துகிட்டு பாருங்கள், உள்ளுக்கு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ இது முடிவு தெரியாது. அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் எடுத்து இதை இப்படி ஒரு முடிச்சு போட்டு இதை வெட்டிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள்,
இது வந்து அலங்கார தையல். இது உங்களோட கைக்கு கழுத்துக்கு எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு சின்ன பிள்ளைக்கு சட்டை கழுத்து, இது பெரிய ஆட்களுக்கும் தைக்கலாம். இது பாருங்கள் காட்டுறேன். இந்த தையலை தைச்சது இங்கே பாருங்கள். இது வந்து சின்ன பிள்ளைக்கு கழுத்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தையல் போட்டுட்டு அவங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் ஒரு கொலர். இப்போ நார்மலாக உங்களுக்கு தைக்க தெரியும், வேறு ஒன்றும் தெரியாதுண்டா இதை தைச்சிட்டு இந்த டிசைனை போட்டிங்கன்னா ஓகே. இது பெரிய ஆக்களுக்கும் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், சாரி ப்ளவுஸுக்கு கூடிய இந்த இடத்துல இந்த தையல் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். யாராவது தைச்சி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.